Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் ஆனைமடுகு நீர்த்தேக்கத்தில் தண்ணீர் வெளியேற்றும் பகுதிகளில் குப்பைகள் நிறைந்திருப்பதால் கழிவு நீராக மாறும் அவலம் ஏற்பட்டுள்ளது. ஆம்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் ரெட்டித்தோப்பு பகுதியில் உள்ள ஆனைமடுகு நீர்த்தேக்கம் நிரம்பி தண்ணீர் கானாற்று வழியாக ஆம்பூர் பாலாற்றில் கலக்கிறது. இங்குள்ள கரைப்பகுதி குப்பை மற்றும் புதர் மண்டி துர்நாற்றம் வீசும் நிலையில் விடியா ஸ்டாலின் ஆட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் நீர் ஆதாரம் பாதிக்கப்பட்டு வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே மின்சாரம் தாக்கி இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மருதத்தூர் கிராமத்தை சேர்ந்த நிரேஷ் என்பவர் தனது வீட்டில் மேஜை மின்விசிறியை சரி செய்து கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டார். அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு திட்டக்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மின் விநியோகம் சீரற்ற முறையில் வழங்கப்படுவதால் உயிரிழப்புகள் ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் மக்கள் நகர்ப்புற நலவாழ்வு மையத்திற்கு விடியா ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் முறையாக கால்வாய் வசதி ஏற்படுத்தவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை இரவு முழுவதும் கனமழை பெய்ததால் மாதையன் குட்டையில் உள்ள மக்கள் நகர்ப்புற நலவாழ்வு மையத்தை மழைநீர் சூழ்ந்தது. இதனால் மருத்துவமனை பணியாளர்கள் மற்றும் நோயாளிகள் மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் அவதியடைந்தனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் சுகாதாரத்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் பொதுமக்களுக்கு கடும் பாதிப்பு ஏற்பட்டு என விமர்சனம் எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி, மதுரவாயல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காலை முதலே தொடர்ந்து பெய்து வரும் மழையால் கோடை வெயிலின் தாக்கம் குறைந்து குளுமை நிலவியது. அதேவேளையில் வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை என்பதால் வேலை மற்றும் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய மக்கள் தொடர் மழையால் கடும் சிரமத்திற்கு ஆளாகினார்கள். இதேபோல் கடலூர் மாவட்டம் சிறுபாக்கத்தை சுற்றிய பகுதிகளில் 2 நாட்களாக பெய்த மழையில் நெற்பயிர்கள் சேதமடைந்தன. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை சுற்றிய பகுதிகளிலும் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு பகுதிகளில் மழை பெய்ததில் பயிர்கள் சேதமானதால் இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர்.